முன்னெல்லாம் டெக்னாலஜி அப்படின்றது யாரோ குறிப்பிட்ட சில நபர்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தால் போகிறோம் அப்படின்னு இருந்தது. ஒரு சயின்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும், இந்த மாதிரி டெக்னாலஜியை வச்சு அதிகமாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் டெக்னாலஜியை கற்றுக்கிட்டா போகிறோம் அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜி அப்படின்றது நம்மளோட லைஃப்பில் ஒரு பார்ட்டாக மாறிடுச்சு. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு டெக்னாலஜின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை பயன்படுத்தினா தான் அவங்களோட வாழ்க்கையை ஒழுங்காக அவங்களால வாழ முடியும், அவங்களோட கரியரில் அவங்களால முன்னேற முடியும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ ஒரு இன்ஜினியர் சயின்டிஸ்ட்னு இல்லாமல் ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஒரு ஃபார்மராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு டெக்னாலஜிக்கல் அப்டேட் அப்படின்றது கண்டிப்பாக தேவை அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் டெக்னாலஜியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இன்றைக்கி நம்ம புது டெக்னாலஜியை சயின்ஸ் அண்ட் மேக்ஸை கற்றுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோன்னா அடுத்த வருஷம் அது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து அது மாறிக்கிட்டே வரதுனால நம்ம தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்க வேண்டிய தேவைன்றது இருக்குது. ஸோ டெக்னாலஜி நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா எப்போ வேணும்னாலும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறக்கூடிய ஸ்கில் அப்படின்றது தேவை. ஸோ இன்றைக்கி சொசைட்டியில் டெக்னாலஜி ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதே அளவுக்கு தான் எப்போ வேணாலும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை வேணாலும் குயிக்காக லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ஸ்கில்லுன்றது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கில்லை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது? இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க பார்பரா ஓக்கலே அப்படின்றவங்க. எ மைண்ட் ஃபார் நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்காங்க. இன்றைக்கி அந்த புக்கோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரி அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு புது விஷயத்தை நம்ம எப்படி கற்றுக்குறோம், ஒரு ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் நம்ம எப்படிலாம் யோசிக்கிறோம், எப்படி நம்மளோட சிந்தனை இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அமையுது. நம்மளோட யோசனை திறன் அப்படின்றது 2 விதமாக இருக்கும். ஒன்று ஃபோக்கஸ்டு மோட் ஆஃப் திங்கிங், இன்னொன்று டிஃப்யூஸ்டு மோட் ஆஃப் திங்கிங். ஃபோக்கஸ்டு மோட் ஆஃப் திங்கிங்னா என்னென்னா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை ஆழமாக யோசிக்கிறோம், அதுக்குள்ளே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதை ரொம்ப ஆழமாக நம்ம யோசிக்கிறது தான் ஃபோக்கஸ்டு மோட் ஆஃப் திங்கிங். அதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, அதை சால்வ் பண்ணுறதுக்காக ரொம்ப ஆழமாக நம்ம யோசித்தோம் அப்படின்னா அதுதான் ஃபோக்கஸ்டு மோட் ஆஃப் திங்கிங். இதுக்கு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவையில்லை. இந்த ஃபோக்கஸ்டு மோட் ஆஃப் திங்கிங்கில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதுதான் ஐன்ஸ்டைன்-லங்க் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆழமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் மட்டும்தான் ரொம்ப கவனமாக இருப்போமே தவிர அதை சுற்றி இருக்கிற பல இன்ஃபர்மேஷனை நம்ம கவனிக்க மறந்துடுவோம். ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளமை சுற்றி இருக்கிற மற்ற நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்காமல் போயிடலாம், கவனிக்காமல் போயிடலாம். ஸோ 2வது மோட் ஆஃப் திங்கிங் டிஃப்யூஸ் மோட் ஆஃப் திங்கிங். இது என்னென்னா ஒரு விஷயத்தை மேலோட்டமாக பார்க்குறது, நிறைய விஷயத்தை ஒரே நேரத்தில் நம்மளால் இதில் பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபோக்கஸ்டு மோட் ஆஃப் திங்கிங் மாதிரி ரொம்ப ஆழமாக நம்மளால் இதில் யோசிக்க முடியாது. ஆனால் இங்கே என்ன பெனிஃபிட்னா இந்த ஐன்ஸ்டைன்-லங்க் எஃபெக்ட்லேருந்து நம்மளால் வெளியே வர முடியும். ஸோ எப்போ நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தில் இருக்கோமோ அப்போ நிறைய விஷயத்தை கவனிக்க மறப்போம். ஆனால் டிஃப்யூஸ்டாக இருக்கிறப்ப நிறைய விஷயத்தை கவனிப்போம், ஆனால் நிறைய ஃபோக்கஸ் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஒரு நல்ல ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வேணும், ஒரு புது விஷயத்தை நான் கற்றுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிக்கணும் அப்படின்ற அவசியம் மட்டும் கிடையாது. ஃபோக்கஸ்டாக படிக்கிறதோடு சேர்த்து அடிக்கடி இந்த டிஃப்யூஸ்டு மோட் ஆஃப் திங்கிங்க்கும் நம்ம போகணும். அந்த டிஃப்யூஸ்டு மோட் ஆஃப் திங்கிங் எப்போ நடக்கும்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது, இல்லை நல்லா தூங்கும் போது, இந்த மாதிரி நேரத்தில் தான் நடக்கும். இது ரெண்டுத்தையும் புரிய வைக்கணும்னா ஒரு உதாரணம் சொல்லலாம். சில சமயத்தில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ரீகால் பண்ணுறதுக்காக ரொம்ப ஆழமாக யோசிப்போம். ஏதோ ஒரு நபரோட பேராக இருக்கலாம், இல்லை ஒரு சினிமாவோட பேராக இருக்கலாம், இதை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆழமாக யோசிப்போம். யோசிக்கும் போது அதுக்கான விடை நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அப்போ நம்ம ஃபோக்கஸ்டு மோட் ஆஃப் திங்கிங்கில் இருக்கோம், வேறு ஏதோ ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறோம், உண்மையான விடைன்றது நம்ம கண்ணில் படல, ஏன்னா அது அதை சுற்றி இருக்குது. ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கான விடை நம்ம யோசிக்காமலே நமக்கு கிடைக்கும். இதை தான் நம்ம இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்றது கிடைக்கும். இதுதான் டிஃப்யூஸ்டு மோட் ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சயின்டிஸ்ட் இதை கான்ஷியஸ் திங்கிங், அன்கான்ஷியஸ் திங்கிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கான்ஷியஸாக யோசிக்கிறத ஃபோக்கஸ்னும், நம்ம பெருசாக எஃபர்ட் போடாமல் சும்மா இருக்கும்போது சடனாக நமக்கு உதிக்கிறத அன்கான்ஷியஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சயின்டிஸ்ட் இந்த 2 மோட் ஆஃப் திங்கிங்கை பற்றி பேசியிருக்காங்க. டேனியல் கன்மன் அப்படின்ற நோபல் ப்ரைஸ் வின்னர் கூட சிஸ்டம் 1 சிஸ்டம் 2 அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா டெலிபரேட்டாக சம்டைம் ஃபோக்கஸ்டு திங்கிங் பண்ணோம், கொஞ்சம் நேரம் டிஃப்யூஸ்டு திங்கிங் பண்ணோம். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், எப்படி இந்த 2 மோட் ஆஃப் திங்கிங்க்கு நடுவில் நான் ஸ்விட்ச் பண்ணி போயிட்டே இருக்கிறது? ஃபோக்கஸ்டு மோட் ஆஃப் திங்கிங் பற்றி நம்ம ரொம்ப அதிகமாக சொல்லவே தேவையில்லை. ஏதோ ஒரு விஷயத்தை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் எஃபர்ட் போட்டாலே அது ஃபோக்கஸ்டு மோட் ஆஃப் திங்கிங் தான். ஆனால் இங்கே டிஃப்யூஸ்டு மோட் ஆஃப் திங்கிங் தான் நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் ஃபோக்கஸ்டாக படிச்சுட்டேன், இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக போகிறேன், கொஞ்சம் டிஃப்யூஸ்டாக திங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக போய் நான் டிவி பார்த்தாலோ வீடியோ கேம் ஆடினாலோ அது டிஃப்யூஸ்டு மோட் ஆஃப் திங்கிங் கிடையாது. ஸோ இந்த ஃபோக்கஸ்டு மோட்லேருந்து டிஃப்யூஸ்டு மோடுக்கு போகிறது ரொம்ப அவசியமானது. எப்படி போகணுன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
அதுக்கு சில டிப்ஸை இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. அதில் முதல் விஷயம் ஒரு நடைப்பயிற்சி பண்ணுறது, இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறது. எப்போ நம்ம நடக்கிறோமோ இல்லை எப்போ ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறோமோ அப்போ நம்ம மூளை மயோக்கின்ஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கலை சுரக்குதான். இந்த கெமிக்கல் நம்மளோட காக்னிட்டிவ் திங்கிங்கை அதிகரிக்குது. அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிஃப்யூஸ்டு திங்கிங் அப்படின்றது ரொம்ப சிறப்பானதாக இருக்குமா. ரெண்டாவது, வீட்டு வேலையை செய்கிறது. அதாவது துணி துவைக்கிறது, வீட்டை கூட்டி பெருக்கிறது, ஒட்டடை அடிக்கிறது, இந்த உங்களோட டிஷ்ஷஸ் எல்லாம் கழுவுறது. இது பண்ணுறது மூலியமாக உங்களோட மைண்டும் கிளியர் ஆகும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. ரீசெண்ட் ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டு வேலை அப்படின்றது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷமாக. இன்றைக்கி நம்ம எல்லாருமே உட்கார்ந்து வேலை செய்கிறோம், இல்லை அதிகமாக உடல் உழைப்பு இல்லாமல் நிறைய வேலை செய்கிற பழகிட்டோம். ஆனால் இந்த வீட்டு வேலைன்ற ஒரு விஷயந்தான் இன்றைக்கும் நம்மள்கிட்ட ரொம்ப ஆழமாக இருக்குது, நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை குடிக்கக்கூடியதாக இருக்கான். அதனால் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாகவும் உங்களுக்கு பயன்பெறும். அதே நேரத்தில் வீட்டை க்ளீன் பண்ணும்போது உங்களோட மைண்டையும் உங்களால் ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். கடைசியாக ஒரு போதுமான ஓய்வு எடுக்கிறது, நல்லா தூங்குறது. எப்போ நீங்கள் நல்லா தூங்குறீங்களோ அப்போ தான் உங்களோட ஒர்க்கிங் மெமரியில் இருந்த நிறைய இன்ஃபர்மேஷன், அதாவது ஃபோக்கஸ்டு திங்கிங் பண்ணிகிட்டு இருந்தப்போ இருந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களோட லாங் டேர்ம் மெமரிக்குள்ளே போகுதான். இப்படி நம்ம ஃபோக்கஸ்டு திங்கிங்கில் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனெல்லாம் மெமரியாக ஸ்டோர் பண்ணும்போது தான் நல்ல டிஃப்யூஸ்டு திங்கிங் அப்படின்றது நடக்கும். 2 டைப் ஆஃப் திங்கிங் பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம 2 டைப் ஆஃப் மெமரிஸ் பற்றி பார்க்கணும். 2 மெமரி என்ன இருக்குன்னா, ஒன்று ஒர்க்கிங் மெமரி, இன்னொன்று லாங் டேர்ம் மெமரி. ஒர்க்கிங் மெமரி அப்படின்னா ஒரு வேலையை நம்ம செய்கிறப்போ அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கிற இடம் தான் ஒர்க்கிங் மெமரி. ரொம்ப குயிக்காக அதை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அங்கே இருக்கும். உதாரணத்துக்கு நான் நிறைய புக் படிச்சிருந்தாலும் இப்போ எந்த புக்கை பற்றி பேசுகிறேனோ அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் என்னோடய ஒர்க்கிங் மெமரியில் இருக்கும். ஸோ இதை ஒரு லேர்னிங் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை படிக்கிறேன்னா படிக்கிற எல்லா விஷயமும் முதல்ல ஒர்க்கிங் மெமரியில் தான் இருக்கும். ஸோ இப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இவங்க சங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் இப்போது ஒரு ஆட்டமை பற்றி படிக்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் ஆட்டமால் ஆனது, அணுக்களால் ஆனது அப்படின்னு நான் படித்தேன்னா அது ஒரு சங்க். இப்படி நம்ம மூளையில் ஒர்க்கிங் மெமரியில் ஒரு நேரத்தில் 4 சங்கை தான் வச்சுக்க முடியும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அணுக்களால் ஆனது, அணுக்களுக்குள்ள நியூக்ளியஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது 2வது சங்க். நியூக்ளியஸில் நியூட்ரான் புரோட்டான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அது 3வது சங்க். அந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வருது அப்படின்னு சொன்னோன்னா இது 4வது சங்க். இப்படி 4 சங்கை தான் ஒரு நேரத்தில் நம்மளோட ஒர்க்கிங் மெமரியில் இருக்க முடியும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. இப்படி 4 சங்க் தான் வச்சுக்க முடியும் அப்படின்றதுக்கு நிறைய ஆராய்ச்சி எவிடன்ஸ் இல்லை அப்படின்னாலும், ஆனால் குறிப்பிட்ட அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் நம்மளால் வச்சுக்க முடியும் அப்படின்றத நிறைய சைக்காலஜிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட் ஒத்துக்கிறாங்க. அடுத்து லாங் டேர்ம் மெமரி. இந்த லாங் டேர்ம் மெமரியில் கிட்டத்தட்ட பில்லியன் சங்க்ஸ் அவங்களால வச்சுக்க முடியும். அளவே இல்லாமல் எவ்வளவு இன்ஃபர்மேஷனை வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். என்னதான் எவ்வளவு வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் எல்லாத்தையும் உங்களால் உடனடியாக ரிட்ரீவ் பண்ண முடியாது, எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கவே முடியாது. ஏன்னா எதை நீங்கள் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களோ, எதை திரும்ப திரும்ப போய் ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கும். அதனால் எதை திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்குறீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ எப்பயோ ஒரு தடவை பார்த்துட்டு அதை டோட்டலாக விட்டுட்டீங்க அப்படின்னா அதை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது, இருந்தாலும் அது உங்கள் மூளையில் இருக்கும். இப்போ 2 மெமரியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்து சங்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். சங்கிங் அப்படின்னா என்னென்னா, நம்ம மூளையில் 4 சங்கை ஒரு டைமில் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். முதல்ல சொன்ன உதாரணத்தை கேட்கும்போது உங்களால் இதை பெருசாக ஏற்றுக்க முடியாமல் போயிருக்கலாம். அதாவது அணுக்களை பற்றி சொன்னேன். நீங்கள் சொன்ன இந்த 4 விஷயத்தை தாண்டியும் நிறைய நேரத்தில் நான் ஒரே நேரத்தில் படிச்சிருக்கனே அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கலாம். அதுக்கு காரணம் சங்கிங் அப்படின்ற விஷயம்தான். எப்போனா அணுன்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது, அதில் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு சங்காக மாறுது. அதாவது நிறைய இன்ஃபர்மேஷனை நான் பார்க்குறேன், இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரே கனெக்ஷனில் என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னா, ஒரே ஸ்டோரியாக என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னா, அப்போ அது 4 இன்ஃபர்மேஷனாக இல்லாமல் ஒரே இன்ஃபர்மேஷனாக ஒரே சங்காக என் மூளைக்குள்ளே போகுது. இப்படி பல சங்கை ஒன்றா கனெக்ட் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் சங்கிங். நம்ம மூளைக்கு எதை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி இந்த ஒரு சங்காக மாற்றுறதுக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமா. ஏன்னா நம்மளோட ஒர்க்கிங் மெமரின்றது லிமிட்டட், அதனால அது நிறைய சங்கை ஒரே நேரத்தில் வச்சுக்கக்கூடாதுன்றதுக்காக இருக்கிற சங்க் எல்லாத்தையுமே ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணி ஒரு சங்காக மாற்றிக்கிட்டே இருக்கும். இதுதான் சங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு 2 டைப் ஆஃப் திங்கிங்கை பற்றியும் 2 டைப் ஆஃப் மெமரி பற்றியும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதை வச்சு நான் எப்படி ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறது, ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டு எப்படி ஆழமான ஞாபகம் வச்சுக்கிறது, முதல்ல இந்த திங்கிங் டைப்புக்கும் மெமரி டைப்புக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபோக்கஸ்டு திங்கிங் எப்போவுமே என்ன பண்ணணும்னா நம்மளோட ஒர்க்கிங் மெமரியில் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். டிஃப்யூஸ்டு திங்கிங் எப்போவுமே என்ன பண்ணணும்னா நம்மளோட லாங் டேர்ம் மெமரியில் அதிகமாக ஒர்க் ஆகும். அதை விட ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா,
நம்மளோட ஒர்க்கிங் மெமரியில் இருக்கிற விஷயங்கள்லாம் எப்போ நம்மளோட லாங் டேர்ம் மெமரியில் போய் சேவ் ஆகுதோ அந்த எக்ஸாக்ட் மொமெண்ட்டில் தான் இந்த டிஃப்யூஸ் திங்கிங் நடக்கும். ஏன்னா நம்ம ஒர்க்கிங் மெமரியில் இருக்கிறப்போ அதில் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் அது நம்மளோட லாங் டேர்ம் மெமரியில் போய் சேவ் ஆகணும். அது சேவ் ஆகும்போது அதை சுற்றி இருக்கிற நிறைய இன்ஃபர்மேஷனை நம்மளோட டிஃப்யூஸ் திங்கிங் பார்க்கும். அப்போ தான் ஒன்றோடு ஒன்று அது கனெக்ட் பண்ணி நமக்கு கனெக்டிங் தி டாட்ஸ் மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை நிறைய புரிதலையும் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த 2 விஷயங்களை வச்சு எப்படி நம்ம ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறது, முக்கியமாக புது விஷயத்தை கற்றுக்கும் போது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. அதுக்கு ஒரு விஷயத்தை நல்லா ஆழமாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னா 2 விஷயம் தேவை. ஒன்று, ஒர்க்கிங் மெமரியில் அதை எப்படி நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறது, அதாவது ஒரு விஷயத்தை எப்படி மெமரபிளாக மாற்றுறது. 2வது, லாங் டேர்ம் மெமரியில் அதை எப்படி ஸ்ட்ராங்காக மாற்றுறது, அதாவது எப்படி நம்ம அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறது, எப்போ வேணாலும் போய் எடுத்துக்கிறது. ஸோ மெமரபிள் அண்ட் ஆக்சசிபிள் அப்படின்ற 2 விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஒரு விஷயத்தை மெமரபிளாக மாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், சில ஃபேக்டர்ஸை இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. முதல்ல ரைட்டிங் ஃபேக்டர், ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப எழுதுறது. 2வது ஸ்பீச் ஃபேக்டர், ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறது. 3வது அசோசியேஷன் ஃபேக்டர், நமக்கு ஆல்ரெடி ஞாபகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்து கூட இதை கனெக்ட் பண்ணிக்கிறது. அடுத்தது சென்சாரி ஃபேக்டர், நம்மளோட சென்ஸை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது. அடுத்தது ஸ்பேஷியல் ஃபேக்டர், ஒரு விஷயத்தை கண்ணால் பார்க்குறது, இல்லை ஒரு விஷுவலைஸ் பண்ணிக்கிறது, ஒரு ஸ்பேஸில் அதை வச்சு பார்க்குறது. அடுத்தது மூமெண்ட் ஃபேக்டர், நம்ம உடம்பை அசைச்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்குறது, இல்லை ஸ்கூலில் சின்ன வயசில் சொல்லி தந்தா மாதிரி ஒரு ரைம்ஸை உடம்பை ஆட்டி ஆட்டி கற்றுக்கிறது. அடுத்தது ஹியூமர் ஃபேக்டர், ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கும் போது அது நமக்கு ஒரு நல்ல சிரிப்பை கொடுத்ததுன்னா அதை நம்ம மறக்கவே மாட்டோம். கடைசியாக ஸ்டோரி ஃபேக்டர், நம்ம படிக்கிற ஒரு விஷயத்தை நல்ல கதையாக சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா அதை ஈஸியாக நம்மளால் சங்க் பண்ண முடியும். இதை தாண்டி இன்னும் சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது என்னென்னா நாவலிட்டி ஃபேக்டர், ஒரு விஷயத்தை முதல் முறை ரொம்ப புதுசாக இப்படி ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா அதை நம்ம ஈஸியாக மறக்க மாட்டோம். அடுத்தது ஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர், ஒரு விஷயத்தை ரொம்ப ரைமிங்காக ஒரு ராகமாக நம்மளால் சொல்ல முடிஞ்சதுன்னா அதையும் நம்ம மறக்க மாட்டோம். கடைசியாக பர்சனல் ஃபேக்டர், அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளோட பர்சனலாக நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா அதையும் மறக்க மாட்டோம். ஸோ இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது நம்ம ஒரு விஷயத்தை மறக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஒரு விஷயத்தை படிக்கும் போது இதில் இருக்கிற எத்தனை ஃபேக்டர்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் அது கூட கனெக்ட் பண்ணுறது மூலியமாக அதை நம்மளோட ஒர்க்கிங் மெமரியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளால் வச்சுக்க முடியும். ஸோ ஈஸியாக அது நம்மளோட லாங் டேர்ம் மெமரிலையும் போய் பதிவாகும். அடுத்தது அக்சசபிலிட்டி, அதாவது நம்மளோட லாங் டேர்ம் மெமரியில் ஒன்று நல்லா பதியணும் அப்படின்னா அதை அடிக்கடி ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன தான் எல்லா விஷயத்தையும் லாங் டேர்ம் மெமரி உள்ளே வச்சுருந்தாலும் எதை நம்ம அடிக்கடி ரிப்பீட் பண்ணுறோமோ அதை தான் நமக்கு ஈஸியாக அக்சசபிளாக கொடுக்கும். ஸோ அதை செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இன்டென்ஷனலி ரீகால் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை படித்தோம் அப்படின்னா படித்த உடனே திரும்ப அதை நம்ம ரீகால் உடனடியாக பண்ணணும். ஒரு புக்கை படிக்கிறோம் அப்படின்னா படித்த உடனே அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன படித்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். 2வது ஸ்பேஸ்ட் ரிப்பிட்டேஷன், ஒரு விஷயத்தை நம்ம படிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து திரும்ப அதே புத்தகத்தை படிக்கிறது மூலிமா அதை நம்ம ஆழமாக ஞாபகம் வச்சுக்க முடியும். கடைசியாக டீச்சிங் ஃபேக்டர், நீங்கள் ஒரு விஷயத்தை படிச்சிருக்கீங்க அதை திரும்ப திரும்ப அடுத்தவங்களுக்கு சொல்லி தந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து இந்த புத்தகத்தில் 2 முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த ஆத்தர் பேசியிருந்தாங்க. ஒன்று ஹேபிட் ஃபார்மேஷன், ஒரு படிக்கிற ஹேபிட் எப்படி வளர்த்துக்கிறது, இல்லை நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பேட் ஹேபிட்டை எப்படி விடுறது அப்படின்றத பற்றி பேசியிருந்தாங்க. இன்னொன்று படிக்கும்போது நம்ம அடிக்கடி ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறோம், அந்த ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த புக்கில் சொல்லியிருந்த விஷயங்களை படிக்கும்போது இதை விட சிறப்பான புத்தகத்திலேருந்து இவங்க படித்து இதில் எழுதின மாதிரி எனக்கு தோணுது. அதனால இவங்க சொன்ன விஷயத்த அப்படியே சொல்லாமல் அவங்க எந்த புக்லேருந்து படிச்சிருப்பாங்க இல்லை அதை விட பெட்டராக யார் ஒரிஜினலாக எழுதியிருப்பாங்க அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த புக்கோட சம்மரியும் நம்ம சேனலில் இருக்குது, அதுக்கோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஹேபிட் பற்றியும் ப்ரோக்ராஸ்டினேஷன் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கில் இருக்கிற வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னும் ஆழமாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓவரால் இந்த புக்கில் இந்த விஷயம் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ திங்கிங் டைப் அண்ட் மெமரி டைப்பை கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படின்றது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம எந்த புக்கை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.